ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறாங்களோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சோழனுக்கும் நிலாவுக்கும் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மனோகர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லாருமே வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டு விலையெல்லாம் பார்க்காதீங்க, ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக ஒரு ஆளாக போயிட்டு இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பல்லவன் வந்து நான் அந்த செக்ஷனில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ஒன்று எடுத்து போடுவார். அந்த இடத்துல வந்து நிலாவுடைய அண்ணன் வந்து, என்ன தம்பி, கோட்டெல்லாம் நீ வாழ்க்கையில் போட்டிருக்கவே மாட்டேதானே, இதெல்லாம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் இதோடைய ரேட் வந்து 20,000 ரூபாய். இது உனக்கு கேட்குதா போட்டுக்கிறதுக்கு? ஓசியில் யாருன்னா வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை போட்டுக்கிறதுக்குனே வருவீங்களா குடும்பத்தோட? பெரிய எடுத்த பொண்ணை வந்து உங்கள் அண்ணன் பிடிச்சிட்டானா ஜாலியாக இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அண்ணன் வந்து பல்லவனை வந்து திட்டிகிட்டே இருப்பார். அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து அங்கேருந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பார். உடனே அங்கேருந்து வந்து பல்லவா, இது நல்லா இல்லை உனக்கு ட்ரெஸ்ஸு, வா நம்ம போய் சட்டை செக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கூட்டின்னு போயிடுவார். அதுக்கப்புறம் போங்கடா போங்க அப்படின்ற மாதிரி தான் நிலாவுடைய அண்ணன் வந்து சொல்வார். அங்கே போயிட்டு ஏன்டா உம்முன்னு இருக்கிற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் பல்லவன்கிட்ட கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல வந்து சேரன் வருவார். இல்லை, நான் இந்த மாதிரி ஓசியில் ட்ரெஸ் எடுக்க வரேன் அப்படின்ட்டு எல்லாமே நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அவனுங்களுக்கு ரொம்ப திமிராச்சுன்னா, எனக்கும் தான் அவனை அடிக்கணும் போல் தோணுச்சுன்னா, சரி சோழனுக்காக பார்க்குறதா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். உடனே சேரன் வந்து இந்த விஷயம் வந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் தெரியக்கூடாது, கம்முன்னு துணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். சரி, நான் வாங்க சட்டையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா சோழன் வந்து ஒரு மாடல் வந்து கோட் போட்டு வந்து, அண்ணா இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, ஓகே தான் நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்போம்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கிறத எடுத்துக்கோ, இதே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்போ இது நல்லா இல்லை, நான் வேறு போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிலாவுடைய அண்ணன் வந்து ஒரு கோட்டு வந்து இது வச்சு பார்க்குறதுக்காக எடுத்துன்னு வருவார். அப்போ சோழனை பார்த்து சொல்லுவாங்க, நிலாவை வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல நான் இல்லை, நான் இருந்ததுன்னா உன்னை அடித்து போட்டிருப்பேன் நான், எங்கள் வீட்டு பொண்ணை கைப்பிடிச்சி இழுக்கிறியா அப்படின்ற மாதிரி, அன்றைக்கி நான் இல்லாதனால நீ தப்பிச்சிட்ட, நீ இன்றைக்கி ஒரு வசதியான பொண்ணு கிடச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி தான் நிலாவுடைய அண்ணன் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி சோழனை பார்த்து சொல்லுவார். உடனே அந்த இடத்துல மனோகர் வந்து நிற்பார். என்ன மாப்பிள்ள, ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள், என்ன பேசின்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லுவார். இவர் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போவார். அதுக்கப்புறம் சேரன் வந்து பின்னாடி இருக்கிறது தெரியாத மனோகர் என்ன பண்ணுவார்னா, சரியான ஆல்பைங்களாக இருக்கிறானுங்கடா, ரேட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறானுங்க, ட்ரெஸ்ஸு எதுவும் ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஓசிலே பார்த்துட்டு இருக்கிறானுங்க, யாராவது எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து சேரன் வந்து பின்னாடி நின்று கேட்டுருவார். அதுக்கப்புறம் இவருக்கு பேசி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி இருந்து சேரன் வரும்போது, ஒரு வேளை கேட்டிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பையன்கிட்ட கேட்பார். கேட்டால் கேட்கட்டும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து தாஸ் சொல்லுவார். உடனே சேரன் வந்து பல்லவனுக்கு ஷர்ட் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து விலையை பார்க்காதீங்க, பார்த்து எடுத்துக்கோங்க சட்டையை அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கே சொல்லும் பொழுது, உடனே சேரனுக்கு கோவம் வந்து, எடுத்துக்கிட்டோங்க சார், பல்லவா நீ எவ்வளோ காஸ்ட்லி வேணால் எடுத்துக்கிட, நான் பே பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஐயோ தம்பி, நான் சொன்னது தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சொல்கிறதுல என்ன இருக்குது, என் தம்பிக்கு நான் வாங்கி தரேன், எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அவன் வாங்கிக்கிட்டோம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். இவருக்கு நோஸ் கட் ஆன மாதிரி அவர் அவங்க வந்து கிளம்பி வந்துடுவார். அதுக்கப்புறம் இவங்க ஷர்ட்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு பில்லு போடலான்னு சொல்லிட்டு போகும்போது நிலா கிட்ட வந்து போவார். நேற்றுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம என்ன தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் நிலாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது, சோழன் கிட்ட கேட்கணும், சோழன் பார்த்து டிசைன் எடுத்து கொடுக்கணும், சோழன் பார்த்தா தான் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நிலா வந்து இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் வந்து இவ்வளோ நேரம் சிரிக்கவே இல்லை, அவன் வந்த உடனே எப்படி சிரிக்கிறா பாரு, இந்த டிசைன் நல்லா இருக்குதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், வாயும் திறக்கல, இப்போ போய் அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அதே டிசைனை எடுத்துக்கிறா, அது நல்லாவே இல்லை, ஆனால் அதை அவன் எடுத்துகிட்டு போகிறான் அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம லெகங்கா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து சொல்லுவாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாவும் போவாங்க. இந்தாம்மா நீயே இந்த சேரீ பேக் பண்ணிவிடு அண்ணே, இவங்களை விட்டுட்டு போயிட்டு அவங்க வந்து இது செலெக்ஷனுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க செலெக்ஷன் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வச்சுருவாங்க. எவ்வளோ ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கடை ஓனர்கிட்ட கேட்கும் போது, அதுக்கெல்லாம்
இதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். ஒரு பார்ட்னராக இருக்கும்போது எப்படி காசு கேட்பாங்க, அதனால் வேண்டாம் இதெல்லாம் காரில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க, காஃபி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த வேலை செய்கிற பொண்ணு வந்து கேட்பா. ஏம்மா இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்கவே இல்லையா அப்படின்னும் போது உடனே சோழன் அங்கேருந்து வந்து மனோகர்கிட்ட தான் வந்து பேசுவார். ஏமாம்மா அங்கேருந்து வந்து காஃபி கொடுக்குறதுக்காக வந்தீங்க, இவ்வளோ நேரம் நம்ம இருந்தோம், ஒருத்தரை கூட நம்மளை கண்டுக்கவே இல்லை, இப்போ கிளம்பி போகும்போது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்பாங்க காஃபி குடிக்கிறியான்னு, வேணான்னு சொல்கிறத விட்டுட்டு நல்லா இருக்கும் எடுத்துன்னு வாங்க குடிக்கிறேன்றீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மனோகருக்கு வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். இங்கே டெய்லியும் அடிக்கடி வருவீங்களா காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும்பொழுது உடனே தேனும் வந்து ஏங்க நிஜமாகவே காஃபி நல்லதாங்க இருக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏங்க உங்கள் ஊரில் துணி கடையில் இருக்கிற துணி டிசைன்லாம் இல்லாத இங்கே அடிக்கடி வருவீங்கன்றீங்க, அப்போ இங்கே நிறைய வந்து காஃபி குடிச்சிட்டு போகிறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கலாய்ப்பார். உடனே பல்லவனும் பாண்டியனும் நல்லா கலாய்க்கிறது நமக்கே தெரியுது இல்லடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்குது, இவ்வளோ நேரம் அவர் என்ன எப்படி வச்சு செஞ்சார் அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் சொல்லும் போது சேரன் வந்து டே அமைதியாக இருங்கடா 2 பேரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலா கிட்ட தான் வந்து கேட்பாங்க, நிலா உண்மையிலே உனக்கு அந்த காஃபி பிடிச்சிருந்துச்சா, நல்லவே இல்லை எனக்கு ஒரே கசப்பாக இருந்தது, எனக்கும் தாங்க பிடிக்கவே இல்லை, நான் அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே சொல்லுவாங்க. ஐயோ என் க்யூட் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து கிள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேமிலி யாருமே வரக்கூடாது, இவங்க மட்டுமே ஃபுல்லாக புக் பண்ணியிருப்பாங்க. உடனே பல்லவன் தான் கேட்பார், ஹோட்டல்ன்றீங்க யாருமே காணோம் அப்படின்னா, அதுக்கு உடனே மனோகர் வந்து நம்ம சாப்பிட்றதுனால இந்த இடத்துல யாரும் வரக்கூடாதுன்னு நான் தான் ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனோகர் வந்து சொல்லுவார். அங்கே போய் பார்க்கும்போது ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 400 500, ஒரு தயிர் சாதம் 400, இட்லி 450 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ரேட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் 40 ரூபா வாங்கி இட்லி சாப்பிடும்போது அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து இங்கே மாடலுக்கு ஸ்டைலுக்கு இந்த ஆம்பியன்ஸ்க்கு தான் வந்து நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது உடனே வந்து பல்லவன் வந்து அன்றைக்கி நம்ம டேஸ்ட்டு தான் இல்லைனா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவார். அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்பொழுது வந்து மனோகர் கண்டினியூஸாக வந்து ரேட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ ஆர்டர் பண்ணிக்கோங்க, ரேட்டு பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கண்டினியூஸாக சொல்லுவார். உடனே நிலா வந்து என்னப்பா சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாப்பிடணுமா வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதுக்கு இல்லைடா ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சாப்பிடாத விட்டுற போகிறாங்க, அதனால நான் அப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவங்களாம் சாப்பிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சிம்பிளாக ஒன்று எல்லாருமே ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிப்பாங்க. இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா கேட்பாங்க. ஏன்டா வா நகை வாங்கிட்டு வந்துடலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நகை கடைக்கு தான் கூப்பிடுவாங்க. வேணாப்பா ட்ரெஸ்ஸு மட்டும் தானேப்பா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லைடாம்மா உனக்கு தான் எதுவுமே நாங்கள் செய்யலையே, அட்லீஸ்ட் நகையாவது வாங்கிக்கேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மனோகர் வந்து சொல்லுவார். சரி போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலா வந்து சோழனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி அங்கே நடந்த இன்சிடெண்ட் வந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் எதுவும் தெரியக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு கிளம்பி வரீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மனோகர் வந்து கேட்பார். நாங்கள் எத்தனாம் தேதி கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுவாங்க. சரி நீங்கள் கிளம்பி வரும்போது எனக்கு பிஃபோராக கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மனோகர் வந்து வச்சு செய்யணும் சோழனையும் சோழன் குடும்பத்தினையும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி போனாலும் நிலாவுக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீட்லேயும் வந்து இவங்க தான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டு இவங்க சாப்பிட போகும்போது வந்து மனோகர் வந்து பல்லவங்கிட்ட இல்லைன்னா பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை வந்து சோழன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இன்சல்ட் பண்ணுறிய த வரேன் இரு அப்படின்ற மாதிரி தான் இறங்கி போவாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு என்ன டேஸ்ட் மாமா இது, ஒரு நல்லா ஆர்டர் பண்ண மாட்டிங்களா, எந்த குக்குக்கிட்ட சொன்னீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவர் கிண்டல் பண்ணிவிட்டு சரியாகவே சாப்பிடாத எல்லாத்தையுமே சாப்பாடெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. இவங்க நிலா வந்து என்னாச்சுங்க ஏன் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இல்லை நிலா இந்த மாதிரி சாப்பிட்றத வந்து பாண்டியன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நிலா வந்து மனோகர்கிட்ட ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு
இல்லைம்மா, சாப்பாடு வந்து நெறைய இருக்குது. போட்டு சாப்பிடுங்க, வெட்கப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேம்மா நானு அப்படின்ற மாரி தான் மனோகர் வந்து அப்படியே மாத்தி பேசுவாரு. "அப்பா எனக்கு உங்கள பத்தி தெரியும்ப்பா" அப்படின்ற மாரி தான் நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற மாரி தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. நிலாவுக்குமே பிடிக்காது. "சரி நாங்க கிளம்புறோம். ஏம்மா இன்னைக்கு தான் ரிசப்ஷன் நைட்டு முடிஞ்சுச்சு. அடுத்த நாள் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. ஏன் உடனே கிளம்புற?" அப்படின்ற மாரி தான் வந்து மனோகர் வந்து கேட்பாரு. "இல்லப்பா எனக்கு வேலை இருக்குது. நான் கிளம்பணும். அவங்களுக்கெல்லாம் கூட வேலை இருக்குது" அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அங்கேருந்து இதுங்கள வச்சு செய்யலான்னு பார்த்தா, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போதுங்களே அப்படின்ற மாரி தான் வந்து மனோகரும், அவங்க பையனும் பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறம், உங்க அப்பா இருந்தாலும் ரொம்ப ஓவர் நிலா, ரொம்பவே இன்சல்ட் பண்ணாங்க எங்கள் ஃபேமிலி" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா, அவங்க எதனா தப்பு பண்ணியிருந்தா, எதனா பேசியிருந்தா எனக்காக நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி தான் வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்குற மாரி தான் இருக்கும். உடனே சேரன் வந்து, "அதெல்லாம் வேண்டாம்ப்பா, விடுப்பா. ஃபேமிலின்னா அப்படிதான்ப்பா இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். நாங்கலாம் எதுவும் நினைக்கல" அப்படின்ற மாரி தான் வந்து சொன்னதுக்கு, "ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்ற மாரி தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் உள்ளார போவாங்க. அதுக்கப்புறம் சோழன்கிட்ட பேசுவாங்க. எனக்காக நீங்கள் உங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டாலும் அதை எனக்கு வெளியில் காமிச்சிக்காத நீங்கள் இருந்தீங்க. உண்மையிலே நான் இப்போ தான் உங்கள அதிகமாகவே நான் லவ் பண்ணுறேன்" அப்படின்ற மாரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா. நீ என் ஒய்ஃப். நான் உன்னை விட்டு கொடுப்பேனா? நான் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும்போது எந்த விஷயத்துலையுமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க அசிங்கப்படுத்தினது கூட அதுவும் உனக்காக தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்" அப்படின்ற மாரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க தோள் மேலே சாஞ்சிக்குவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பாண்டியனும் வானதியும் தான் போயிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு ரேட் பேசுறதுக்காக போவாங்க. இவங்க நகையை வச்சுட்டு போயிட்டு கொண்டு வந்து மெடிக்கல் ஷாப் ஓனர்கிட்ட குடுத்துட்டு, இவங்க ஷாப்ப வந்து வாங்குற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வானதி வந்து பாண்டியன் கிட்ட தான், "ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி. நான் நெனச்சு கூட பார்க்கல. நான் இவ்வளோ பெரிய கடைக்கு நான் ஓனரா இருப்பேன்." அப்படின்ற மாரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. "அதுக்கு இல்லடி, உனக்குன்னு இருக்கிறதில்ல. அதனால நீ கண்டிப்பா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவ. ஒரு வைராக்கியம் தான். ஏதோ சொன்ன, பேசின. ஆனா கடைசியில சாதிச்சிட்ட இல்ல நீ." அப்படின்ற மாரி தான் வந்து பாண்டியன் வானதிய பார்த்து சொல்லுவாங்க. வானதி வந்து, "பின்ன வானதி என்ன கொக்கா?" அப்படின்ற மாரி தான் வந்து அவங்களோட பெருமைய பீத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோகரால மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வந்து சோழனுக்கு குடுக்குற மாரி தான் இருக்கும். அத வந்து எப்படி சமாளிச்சு கொண்டு போறாருன்றது தான் பார்க்கணும். அடுத்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சேரன், சந்தா பிரச்சனைய கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா பாண்டியன், வானதிக்கு இப்போ மெடிக்கல் ஷாப் வாங்கி கொடுக்குறதுல அதில் ஏதாவது பிரச்சனைய கொண்டு வருவாங்க. இல்லைன்னா எதுவுமே பிரச்சனை இல்லாத வாங்கி கொடுக்குற மாரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதைய வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.